மட்டும் என்கிட்ட அது நல்ல பொண்ணு தான். செந்தில் எப்போ ஓடி போனாலும் அது என்னன்னு தெரியாது. ரோட்டில் சிசிடிவி கேமரா எல்லாத்துலேயுமே பதிவாயிருக்குது. துப்பாக்கியை காட்டி அவங்க மாமியாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. உன் உயிரை காப்பாற்றணும் சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள் வீட்டில் 3 உயிர் போய்க்குது. இதோ இவர்தான் மேகனாவின் தாயார் லக்ஷ்மி. ஊடகங்களால் சீரியல் கில்லர் என வருணிக்கப்படும் தனது மகளை பற்றி இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தனது மருமகன் உயிரோடு இருந்தவரை தனது மகள் மேகனா ஒழுங்காக இருந்ததாகவும், மருமகன் காணாமல் போன பிறகு ராஜேஷ் கண்ணாவுடன் சேர்ந்துதான் தனது மகள் இப்படி மாறிவிட்டதாக சொல்கிறார் மேகனாவின் அம்மா. அதான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. செந்தில் இருக்கிற மட்டும் என்கிட்ட அது நல்ல பொண்ணு தான். செந்தில் எப்போ ஓடி போனாலும் அது என்னன்னு தெரியாது. நான் போகும்போதெல்லாம் அவங்க மரும்பிள்ளை பொண்ணு எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. என் மரும்பிள்ளை இருக்கிற எல்லாம் நல்லா. எப்போ அவங்க மச்சனை பிரச்சனை ஆச்சோ அப்பயே அவங்க குடும்பம் சின்ன பொண்ணுமா போச்சு. அதை கூட துணையாக வந்து கூட இருந்தது வந்து ராஜேஷ். ஆமாம். தனது கணவன் அருணுக்கும் மருமகன் செந்திலுக்கும் சண்டை நடந்ததையும் ஒப்புக்கொள்ளும் மேகனாவின் தாயார், செந்தில்குமாரை இப்படி கொடூரமாக கொலை செய்வார்கள் என்று கனவிலும் நினைக்கவில்லை என்கிறார். என்னடா எல்லாம் தைரியமான பொண்ணு தானே, நல்லா பண்ணுற பொண்ணு, இந்த மாதிரி எப்படா இவ்வளோ பெரிய கெட்ட பேர் எடுத்துச்சடா. அவங்களுக்கு விதி விஞ்சி போகிறாங்கன்னா யாரு கேள்வி எங்கன்னா இப்படின்னா போட்டுருந்தா எல்லாம் இது சொல்லி இது பண்ணி தான் சொல்கிறாங்க. என்ன கேள்விப்பட்ட மாதிரி நானே என் பையனை ஆறுதலே பேசினோம். எப்படி இருக்குது இந்த மாதிரி போச்சு, இது இந்த மாதிரி பண்ணியிருக்காது தான் நான் நினைக்கிறேன். 3 கொலைகளை செய்துவிட்டு இன்று வரை போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தலைமறைவாக வாழ்ந்து வரும் மேகனாவை பற்றி தீர விசாரித்ததில் அதிர வைக்கும் பல விஷயங்கள் நமக்கு கிடைத்தன. 2 வருடங்களுக்கு முன்பே கணவரை கொலை செய்து புதைத்துவிட்டு அவர் உயிரோடு இருப்பதாக ஊரையும் வீட்டையும் நம்ப வைத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறார் மேனகா. எல்லா கொலைகளுக்கும் மூளையாக இருந்தவர் என்று சொல்லப்படும் மேனகாவிற்கு மூளையாக இருந்தது ராஜேஷ் கண்ணாவும் அவரது மனைவி தேவியும் தான் என்கிறார்கள். இது புதிய திருப்பமாக இருந்தது. நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. முதலில் படப்பை நரியம்பாக்கத்தில் இருக்கும் மேனகாவின் வீட்டிற்கு சென்றோம். ஊரில் யாரை கேட்டாலும் மேனகாவின் வீட்டை எளிதாக அடையாளம் காட்டுகிறார்கள். ஆனால் மேனகாவின் பெயரை கேட்டதும் அவர்களுக்கு பயமும் தொற்றிக்கொள்கிறது. அவர்கள் சொன்ன அடையாளத்தை வைத்து மேனகாவின் வீட்டை கண்டுபிடித்தோம். யாரும் எளிதில் நுழைந்து விடாதபடி ஒரு பெரிய இரும்பு கேட் நம்மை வரவேற்றது. மேனகா அந்த வீட்டை பேச்சுலர்ஸ்க்கு வாடகை விட்டிருப்பது தெரிய வந்தது. நாம் மேனகா என்றதும் முதலில் கேட்டை திறக்கவே தயங்கினார்கள். பின்னர் ஒரு நபர் மட்டும் வந்து பேசினார். மேனகா வாடகை பணம் வாங்க வந்து போவதாக கேள்விப்பட்டதை அவர் மறுத்தார். கடந்த மாத வாடகை பணம் கூட மேனகா இன்னும் வாங்கவில்லை என்று சொன்னவர் மேனகாவை பற்றி பேசவே தயங்கினார். அவங்க எப்போ ரெண்ட் ஏதாவது வாங்க வருவாங்களா? இல்லை, அப்படிலாம் வர்றதே இல்லை. இப்போ நீங்களும் ரெண்ட்டு கொடுக்குறதே இல்லை? இல்லை. ஏன்னா 3 நாள் வந்து இங்கே தங்கியிருந்தாங்க. ஏன்னா அவங்க பொண்ணும் வந்து சொல்லியிருக்காங்க, நானும் அம்மா தம்பியெல்லாம் இங்கே 3 நாள் இருந்துட்டு தான் இது வீடெல்லாம் சரி பண்ணி கொடுத்தோன்னு சொன்னாங்க. சரி பண்ணி தரல, வந்து தங்கியிருந்தோம். ஏன்னா அவங்க ஹவுஸ் ஓனர் இறந்துட்டார், அது தெரியுமா? அது தெரியும். வீட்டின் உள்ளே கொடியில் காயும் துணிகளை பார்க்கும்போது அது ஒரு ஹாஸ்டலை போலத்தான் காட்சியளிக்கிறது. வெளியூர்களில் இருந்து வேலைக்கு வரும் ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்கும் மேனகா அந்த வீட்டினை வாடகைக்கு விட்டிருக்கிறார். செந்தில்குமாரின் உடலை தோண்டி எடுக்கும் வரை அவர் இறந்தது குறித்து யாருக்கும் தெரியவில்லை. அதற்கு மாறாக தன் கணவர் உயிரோடு இருப்பதாகவே மேனகா அனைவரையும் நம்ப வைத்திருக்கிறார். என்னம்மா அந்த பிரச்சனை எங்கே தான் பார்க்குறேன், எங்கே ஓடிப்படா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நான் எல்லாரும் எனக்கு அப்போ மரும்பு இந்த ஊரில் கூட எனக்கு தெரியும். இந்த மரும்பு தெரியல எங்கேயோ ஓடிப்போம். நம்ம மாமனார் பிரச்சனை, எங்கள் பிரச்சனை, தம்பி பிரச்சனை போய்க்கிறானு நான் கூட எங்கேயும் இருக்கிறான்னு நினச்சி தான் இல்லை. உண்மையிலே எங்கே தான் எங்கேயும் இருக்கிறான், எங்கேயாச்சும் என்னீங்கன்னா ஒரு நாளைக்கு கூட கண்ணில் போடுவான், பசங்களும் உயிர் வருவான்னு தான் நினச்சிதான் இல்லை. ஆனால் இவர் வந்து எனக்கு பொண்ணும் இவரை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன கடை, அந்த கடை வந்து தெரியும். மேனகாவின் மாமனார் சுப்பராயன் வீடும் அதே ஊரில்தான் இருக்கிறது. அந்த வீடும் பார்க்க பிரம்மாண்டமாகவே தெரிகிறது. மேனகாவின் மாமியார் பத்மினியும் தனக்கு சொந்தமான இடத்தை வாடகைக்கு விட்டிருக்கிறார். அவரும் வாடகை பணத்தை வாங்க மட்டுமே வந்து போவதாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் பத்மினி எங்கு யாருடன் தங்கியிருக்கிறார், அவருடைய தொடர்பு எண் என எதுவுமே தெரியவில்லை. தன்னை பற்றி எதுவும் வெளியே தெரிந்தால் மருமகள் மேகனா தன்னையும் கொலை செய்து விடுவார் என்றே பத்மினி ரகசியமாக இருக்குமிடம் தெரியாமல் இருக்கிறார்.
கணவன், கொழுந்தன், மாமனார் என்று வரிசையாக கொலை செய்துவிட்டு அடுத்து மாமியாரையும் கொலை செய்யும் எண்ணத்தோடு கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட மேனகாவின் உண்மை முகம் என்ன? மேனகாவின் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என தெரிந்து கொள்ள மேனகா பிறந்த ஊரான கொமக்கம்பேட்டிற்கு கிளம்பினோம். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே உள்ளது கொமக்கம்பேடு கிராமம். கொமக்கம்பேடு கிராமத்தில் மேனகாவின் தந்தை அருண் பெயரை சொன்னால் அனைவருக்கும் தெரிகிறது. அருணின் வீடு எங்கே இருக்கிறது என ஊர் மக்களிடம் விசாரித்து அங்கு சென்றோம். மேனகா பிறந்த வீடும் பெரிதாகத்தான் இருக்கிறது. நாம் அங்கு சென்றபோது மேனகாவின் அம்மாவும் மேனகாவின் குழந்தைகள் மட்டுமே அங்கு இருந்தனர். அவர் மேனகாவின் பெயரையோ தன் கணவர் அருணின் பெயரையோ கேட்டால் கோபப்படுகிறார். தன் மகளும் கணவனும் சேர்ந்து மருமகனை கொலை செய்த விஷயமே டிவி பத்திரிகைகளை பார்த்துதான் தெரியும் என்றார் லக்ஷ்மி. நானே இப்போ செல்போன் தான் பார்த்தேன், சேர்த்து தான் பார்த்தேன். முதலில் இதை பற்றியெல்லாம் பேச தயங்கினாலும் பின்னர் பகீர் உண்மைகளை நம்மிடம் போட்டுடைத்தார். தன் கணவர் அருணுக்கு 7 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடனேயே செஞ்சியில் தங்கிவிட்டதாக சொன்னார். அவர் இன்னொன்று இருக்குது செஞ்சியில், இன்னொரு கொண்டாட்டி இருக்குது. கொண்டாடியில் எனக்கு அப்புறம் நான் பண்ணினார் ஒரு பொண்ணை 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அதேபோல் மருமகன் செந்தில்குமார் உயிரோடு இருப்பதாகவே நம்பியிருக்கிறார். அதற்கு காரணம் செந்தில்குமார் பேசுவது போல் யாரோ ஒருவரை போனில் பேச வைத்து நாடகமாடியிருக்கிறார்கள். நானாக தான் இன்னும் போனும் கட்டணும் ஒன்றையும் கட்டுமே அந்த பொண்ணு பார்க்கணும் சொல்லிட்டு போனேன். அம்மா நீ அங்கே இருக்காதே, நான் இங்கே இல்லை, நான் வந்து எங்கள் செந்தில் யாரும் மிரட்டுறாங்க, நீ வேணா ஃபோன் போட்டு பார்க்குறேன், கான்சல் போட்டு பேசணும்னு சொன்னீங்களே, அது சொல்கிறேன் பாருங்க. அத்தை நீ அங்கே இருக்காத, எனக்கு பிரச்சனை, யார் என்னன்னு தெரியல, ரவுடி பேசணும் மிரட்டுறானுங்க, நான் ஓடிட்டேன், நீ வந்து பசங்களை நான் கேட்டேன், என்னப்பா பசங்க படிப்பு வீணா போடுமாப்பா அப்படி நான் கேட்டேன். கேட்டதுக்கு பசங்க படிப்புனா என் உயிருக்கு ஆபத்துக்கு, ஆனால் இருக்கட்டும் போட்டோம். ஆனால் பேசுனது உங்கள் மருமக குரல்? ஆமாம், குரல் தான். தன் மகளாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் அவர்கள் செய்த கொலைகளை அவர் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் மேனகா கொலை செய்யும் அளவுக்கு மோசமான பெண் இல்லை என்கிறார். வாழ்க்கை பிடிக்கலன்னா ஒதுக்கி இருக்கணும், டைவர்ஸ் பண்ணணும், செஞ்சுருக்கணும். இவர் கூட அந்த மாதிரி வேலை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி என் மனசில் ஒரு உதாரணம். நான் அவருக்கு அதிகாரம் பண்ணி கேட்கறதுக்கு செய்யறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் பண்ணுறோன்ற மாதிரி ஒருத்தர் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கினேன். சொன்னது கூட எனக்கு எல்லாம் தெரியும், அவன் அப்படி பண்ண அப்படி பண்ணான்ற மாதிரி. அவன் 1000 என்ன பண்ணிட்டான், மரும்புல நம்ம என்னத்துக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும் செய்யணுன்ற மாதிரி நான் கோபத்தில் வந்து சொல்லி அந்த பொம்பளை ஃபோன் பண்ணால் எனக்கு பேசிட்டேன். மேனகாவின் தாயாருக்கு ராஜேஷ் கண்ணாவின் மீதும் அவரது மனைவி தேவியின் மீதும் தான் முழுக்க சந்தேகம் இருக்கிறது. மேனகாவின் தந்தை அருணும் மாமனார் சுப்பராயனும் படப்பையில் இருந்தபோது நெருக்கமான நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த நட்பின் அடிப்படையில் தான் சுப்பராயன் மேனகாவை தன் மகனுக்கு பெண் கேட்டிருக்கிறார். நட்பின் அடிப்படையில் அருண் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க மேனகாவுக்கும் செந்தில்குமாருக்கும் 2005ஆம் ஆண்டில் கோலாகலமாக திருமணம் நடந்திருக்கிறது. அடுத்தடுத்து 2 குழந்தைகளும் பிறந்திருக்கிறார்கள். அதே நேரம் மேனகாவும் செந்தில்குமாரும் சண்டை சச்சரவுடனே தான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் காலி பண்ணி நாங்கள் வந்து எவ்வளோ நாள் வந்து நாங்கள் வீடு கட்டி 10-12 வருஷம் இது. நாங்கள் எங்கள் வீட்டு மெட்ராஸில் இருந்து எப்படியே நாங்கள் அங்கே வந்துட்டோம். அந்த பொண்ணு அங்கே நான் கட்டி கொடுக்காதானே கட்டி கொடுத்தாரு. இவர் தான் ஃப்ரெண்டு அவர் மூங்கலான்றவர். அவர் பையன் கொடுக்காதுன்னு சொன்னேன் நான். நல்ல பையன் சொல்லி என்ன என் பேச்சு கேட்கத்தான் கொடுத்தாரு. அவங்க நல்லாவே வச்சுன்னு வாழலை. மேனகாவுக்கு செந்தில்குமாரை பிடிக்கவில்லையா அல்லது செந்தில்குமாருக்கு மேனகாவை பிடிக்கவில்லையா என தெரியவில்லை. இருவருக்குமே வாழ்க்கை ஒரு நரகமாகத்தான் இருந்திருக்கிறது. அன்பிற்கு பதில் வெறுப்புணர்வு மேலோங்கி இருந்தாலும் வெளியால் பார்வைக்கு அன்பான கணவன் மனைவி போல காட்டிக்கொண்டார்கள். ஆனால் மேனகா கொலை செய்யும் அளவு துணிச்சல் கொண்டவர் இல்லை என்கிறார் அவரது அம்மா. இப்படி ஒரு சூழலில்தான் ராஜேஷ் கண்ணா இவர்கள் வாழ்வில் குறுக்கே வந்தார். ராஜேஷ் கண்ணா செந்தில்குமாரிடம் கார் ஓட்டுநராக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். ராஜேஷ் கண்ணா வேலைக்கு வந்தபோது செந்தில்குமாருக்கும் அவரது தம்பி ராஜேஷ்குமாருக்கும் இடையே சொத்து தகராறு தொடங்கிவிட்டது. தங்களுக்கு ஒதுக்கிய சொத்து மதிப்பு குறைவாக இருப்பதாக மேனகா செந்தில்குமாரிடம் அடிக்கடி முனகிக் கொண்டே இருந்தார். பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை கேள்விப்பட்ட ராஜேஷ் கண்ணாவிற்கு ஒரு விபரீத ஆசை வந்திருக்க வேண்டும் என்கிறார்கள்.
இல்லையென்றால் மேனகா குடும்பத்தில் நடைபெற்ற 3 கொலைகளிலும் ராஜேஷ் கண்ணா பங்கு பெற்றிருக்க வாய்ப்பே கிடையாது. எத்தனை நாளுக்குத்தான் இப்படி கூலிக்கு டிரைவராக வேலை பார்ப்பது? எப்போதுதான் நாமும் பெரிய பணக்காரனாகி லைஃபில் செட்டில் ஆவது என யோசித்த ராஜேஷ் கண்ணாவிற்கு துருப்புச்சீட்டாக கண்ணில் பட்டவர்தான் மேனகா. மேனகாவுக்கும் செந்தில்குமாருக்கும் அடிக்கடி சண்டை நடப்பதை கவனித்த ராஜேஷ் கண்ணா மேனகாவிற்கு ஆறுதலாக இருப்பது போல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார். சிறு ஆறுதலோ அரவணைப்போ எப்போதும் கிடைக்காமல் ஏங்கித் தவித்த மேனகாவிற்கு ராஜேஷ் கண்ணாவின் வார்த்தைகள் கொடைமழையாக குளிர வைத்திருக்கிறது. அதுவே புதிய உறவை துளிர்க்கவும் வைத்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் மகுடிக்கு மயங்கும் பாம்பை போல ராஜேஷ் கண்ணாவிடம் மயங்கினார் மேனகா. ராஜேஷ் கண்ணா எது சொன்னாலும் தலையாட்டும் பொம்மையாகிப் போனார். மேனகா முழுவதும் தன் வசமானதும் ராஜேஷ் கண்ணா மெல்ல தனது திட்டத்தை ஒவ்வொன்றாக செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். மேனகாவின் நடவடிக்கைகள் அனைத்தையும் பாராட்டத் தொடங்கினார். மேனகா எது செய்தாலும் அதுதான் சரி என செந்தில்குமாரிடம் வக்காலத்து வாங்கினார். செந்தில்குமாருக்கும் அவரது தம்பி ராஜேஷ்குமாருக்கும் சொத்து தகராறு நடக்கும்போது ராஜேஷ்குமாரை கொலை செய்ய வேண்டும் என மேனகா சொன்னபோது அதற்கும் கொம்பு சீவி இருக்கிறார் ராஜேஷ் கண்ணா. ராஜேஷ்குமாரை கொலை செய்துவிட்டு செந்தில்குமாருடன் ராஜேஷ் கண்ணாவும் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். இதன் பிறகு செந்தில்குமாரும் ராஜேஷ் கண்ணாவை கண்மூடித்தனமாக நம்பத் தொடங்கியிருக்கிறார். மேனகா ராஜேஷ் கண்ணாவை அண்ணா என்றும் ராஜேஷ் கண்ணாவின் மனைவி தேவியை அண்ணி என்றும் தான் அழைத்திருக்கிறார். அதனால் செந்தில்குமாருக்கு தன் மனைவி மேனகாவிற்கும் ராஜேஷ் கண்ணாவுக்கும் இருக்கும் உறவை தவறாக நினைக்கத் தோணவில்லை. என் அண்ணன் என்னை காப்பாற்றினா ராஜேஷ் இந்த மச்சனை பச்சைக்கு வெட்டினாங்க குத்தினாங்க பாருங்க. மச்சனை பச்சி என் அண்ணன் காப்பாற்றினா எங்கள் அண்ணன் மாதிரி அண்ணி அவங்க சொந்தக்காரன் அவங்கள ஏற்றுக்கினேன். அதே என் மறுபடியும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு மச்சான் வரலோட போகலாம். அவன் தான் எங்கள் மச்சான். யாரு? ராஜேஷ் அவன் தான் என் மச்சான். செந்தில்குமாரும் ராஜேஷ் கண்ணாவும் ஜாமீனில் வெளியே வந்த பிறகுதான் செந்தில்குமாருக்கு ராஜேஷ் கண்ணாவின் சுயரூபம் தெரிய வந்திருக்கிறது. ராஜேஷ் கண்ணா தன் மனைவியோடு நெருங்கி பழகுவதை பார்த்த செந்தில்குமாருக்கு பெரும் அதிர்ச்சி. அண்ணன் தங்கை உறவாக அது இல்லை. இதனால் கோபமடைந்த செந்தில்குமார் இருவரையும் கண்டித்திருக்கிறார். கணவரா திடீர் காதலனா என சீர்தூக்கி பார்த்த மேனகாவிற்கு செந்தில்குமார் எனும் பழைய சோறு புளித்து போனது. மேனகா ராஜேஷ் கண்ணா பக்கம்தான் நின்றார். அவர் சொல்வதே வேதவாக்காக இருந்திருக்கிறது. மேனகா தனக்கு எதிராக இருப்பதை மாமனார் அருணிடம் முறையிடலாம் என செந்தில்குமார் நினைத்தது தவறாகி போனது. ஏனென்றால் அருண் ஏற்கனவே செந்தில்குமாரின் நகைகளை எடுத்து விற்றிருந்தார். அருண் இரண்டாவதாக ஒரு பெண்ணுடன் சேர்ந்து குடும்பம் நடத்துவதும் தன் மனைவிக்கு சேர வேண்டிய நகைகளை அந்த பெண்ணுக்கு அருண் கொடுத்ததும் செந்தில்குமாருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் மரும மேலே ஒரே சண்டை அந்த இடத்துல அத்தை அந்த இடம் கேஸ் ஆகிப்போச்சு. உடனே உனக்கு வராது எல்லாத்தையும் எத்துமே அவளுக்கு விந்துட்டான் அந்த ஆள். நீ அந்த ஆள் சேர்க்காத நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா போல. ஜெயிலிருந்து வந்த பேர் வெளியே போய் கூட சொன்ன பொண்ணு சாப்பிட்டுங்க கடிச்சு கறி கொண்டு வாங்கி சாப்பிட்டு தூக்கி போட்டு வச்சுட்டு அந்த மாமனை மரும்புல சண்டை போட்டுனாங்க. யாரிடம் முறையிடுவது என செந்தில்குமாருக்கு புரியவில்லை. சகோதரனை கொன்றதால் அம்மா அப்பாவிடமும் முறையிட முடியவில்லை. எல்லாவற்றையும் மனதில் வைத்து மனைவி மேகனாவிடமும் மாமனார் அருணிடமும் தொடர்ந்து சண்டை போடத் தொடங்கியிருக்கிறார் செந்தில்குமார். ஏற்கனவே செந்தில்குமாருக்கு குழி தோண்டப்பட்டு விட்டது. அது தெரியாமல் செந்தில்குமார் மனைவி, மாமனார், ராஜேஷ் கண்ணா மூவருடனும் மல்லு கட்டி கொண்டிருந்தார். இதில் ஆத்திரமடைந்த மூவரும் செந்தில்குமாருக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து தேதி குறித்திருக்கிறார்கள். செந்தில்குமாரை கொலை செய்ய வேண்டும், அதே சமயம் அவர் கொலையானது யாருக்கும் தெரியக்கூடாது என ராஜேஷ் கண்ணாவும் மேனகாவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். சொந்த தம்பியை கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் செந்தில்குமாரை சில ரவுடிகளை வைத்து தம்பி தரப்பினர் மிரட்டுவது போல மிரட்டியிருக்கின்றனர். இதனால் பயந்து போன செந்தில்குமாரை தப்பிச் சென்று விடும்படியும் தனது அப்பா இருக்கும் ஊரான செஞ்சிக்கு போய் தலைமறைவாக இருக்கும்படியும் சொல்லியிருக்கிறார் மேனகா. ரவுடிகள் மிரட்டலுக்கு பயந்து போன செந்தில்குமார் தங்கள் பிரச்சனையை பிறகு பார்த்து கொள்ளலாம், முதலில் உயிரை காப்பாற்றிக் கொள்வோம் என செஞ்சிக்கு நம்பி போனவர்தான்
பின்னர் திரும்பி வரவே இல்லை. போகும்போது தனது பிள்ளைகளிடம் தான் விரைவில் திரும்பி வந்து விடுவதாக சொல்லிச் சென்றது இன்னும் அந்த குடும்பத்தினர் மனதிலிருந்து நீங்கவே இல்லை. செஞ்சி பசுவந்தாங்கல் கிராமத்தில் அருணும் ராஜேஷ் கண்ணாவும் செந்தில்குமாரிடம் தங்கள் பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் என நைசாக பேசி ஒரு காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர். அங்கு செந்தில்குமாருடன் அருணும் ராஜேஷ் கண்ணாவும் மது அருந்தியிருக்கின்றனர். ஏற்கனவே திட்டமிட்டபடி செந்தில்குமாருக்கு அளவுக்கு அதிகமாக மதுவை ஊற்றியிருக்கின்றனர். போதை தலைக்கேறியதும் அருணும் ராஜேஷ் கண்ணாவும் சேர்ந்து செந்தில்குமார் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கின்றனர். பின்னர் யாருக்கும் தெரியாமல் அருணின் விவசாய நிலத்தில் சடலத்தை புதைத்திருக்கின்றனர். சட்டை என்ன கலர்? சட்டை வந்து எல்லோ கலர். பேண்டா லுங்கியா என்ன கலர்? ரெட் கலர். இப்போ பச்சவருக்கு என்ன வயசு இருக்குங்க? பச்சவருக்கு வந்து ஒரு 36 வயசு. அவர் உங்களுக்கு என்ன வர சொன்னீங்க? மருமக. உங்கள் பொண்ணு வீட்டுக்காரர். எவ்வளோ ஆழத்தில் எந்த இடத்துல போச்சிங்கன்னு கையை காட்டுங்க. இந்த இடத்துல ஒரு 3 அடி ஆழத்தில் போச்சு. அதன் பிறகு மேனகா தனது கணவர் ரவுடிகளின் மிரட்டலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து விட்டதாக தனது நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார். ஊரும் அதனை நம்பிவிட்டது. தனது அம்மாவையும் குழந்தைகளையும் நம்ப வைக்க வேண்டுமே என்று யோசனை செய்த மேனகா தனது கணவர் செந்தில்குமார் போலவே ஒருவரை போனில் பேச வைத்திருக்கிறார். 1 நாள் 2 நாள் அல்ல, செந்தில்குமாரை கொலை செய்து புதைத்த பின்னும் 6-7 மாதங்கள் வரை செந்தில்குமார் பேசுவது போலவே பேசி எங்கோ செந்தில்குமார் உயிரோடு இருப்பதைப் போலவே நம்ப வைத்திருக்கிறார். தலைமுறை ஆயிட்டாப்புல எங்கே ரொம்ப தூரம் ஓட்டாப்புல பயந்துக்குன்னு அப்படின்ட்டு. நானும் சரி ஏமா என்னமுன்னா அப்போ இந்த சொத்து தகவலை சண்டை போடுறாங்க நானும் அப்படின்னு நினச்சிக்கின்னு கம்முன்னு விட்டேன். எங்கேயோ போய் தலைமுறை இருக்கிறான் பேசின்னு இருக்கிறான்ட்டு என் கூட கிட்ட பேசி தம்மா இருக்கிறாப்பல அங்கே இருக்கிறாப்பல ஊருக்குள்ள வராங்க போகிறாங்க எல்லாம் சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பேசிட்டு இருக்கிறான் சொன்னா போல. அதன் பிறகு செந்தில்குமாரின் தந்தை சுப்பராயனையும் கொலை செய்தது இந்த கும்பல். தனது மனைவிக்கு வேலை வாங்கி தருவதாக சுப்பராயன் பணத்தை ஏமாற்றியதால் கொலை செய்ததாக வழக்கை திசை திருப்பினார் ராஜேஷ் கண்ணா. எந்த ஒரு பெண்ணும் கணவர் இறந்துவிட்டால் மிச்சமிருக்கும் காலத்தை மாமியார் வீட்டில்தான் கழிப்பார். இல்லையென்றால் தாய் வீட்டிற்குச் செல்வார். அதுவும் இல்லையென்றால் இன்னொரு திருமணம் செய்து கொள்வார். ஆனால் செந்தில்குமாரை கொலை செய்த பிறகு மேனகா கொமக்கம்பேட்டில் இருக்கும் தனது தாய் வீட்டிற்கோ இல்லை செஞ்சியில் இருக்கும் தனது தந்தை வீட்டிற்கோ செல்லவில்லை. மாறாக மேடவாக்கத்தை அடுத்து இருக்கும் சித்தாலப்பாக்கத்தில் உள்ள ராஜேஷ் கண்ணா வீட்டிற்கு தனது குழந்தைகளோடு போய் தங்கியிருக்கிறார் மேனகா. இதற்கு ராஜேஷ் கண்ணாவின் மனைவியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். பல கோடிகளுக்கு அதிபதியான மேனகா வந்தது தேவிக்கு லாட்டரி போலவே இருந்துள்ளது. ராஜேஷ் கண்ணா மட்டுமல்ல, அவரது மனைவி தேவியும் சேர்ந்துதான் மேனகாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக சொல்கிறார் மேனகாவின் தாய். எல்லா இடத்துக்கும் தேவியும் அவங்க வருவாங்க. கூட இருப்பாங்க. அது எல்லா இடத்துக்குன்னா வந்து அவங்க எங்க போவாங்க என்ன பண்ணணும் தெரியாது. அவங்க ஃபேமிலியா பார்க்கும்போது என் பொண்ணை சுற்றி தான் இருப்பாங்க. ஆமா, அது உண்மைதான். மேனகாவின் மகளுக்கு வேண்டுதலை நிறைவேற்ற வேளாங்கண்ணிக்கு சென்றபோது ராஜேஷ் கண்ணாவும் தேவியும் தான் உற்ற துணையாக இருந்திருக்கிறார்கள். அப்போதும் அப்பா செந்தில்குமார் போனில் பேசியதாகவும் அவர் சொல்லிதான் வேளாங்கண்ணிக்கு ராஜேஷ் கண்ணா குடும்பத்தோடு சென்றதாகவும் சொல்கிறார்கள் மேனகாவின் பிள்ளைகள். ஆனால் வேளாங்கண்ணிக்கு இவர்கள் சென்றதோ 2019 செப்டம்பர் மாதம். 2018ஆம் ஆண்டிலேயே கொலை செய்யப்பட்ட செந்தில்குமார் எப்படி 2019இல் போனில் பேசியிருக்க முடியும்? பாவம் அந்த பிள்ளைகள். இது எல்லாமே ராஜேஷ் கண்ணாவும் மேனகாவும் நடத்திய நாடகம் என்பது தற்போதுதான் ஊருக்கு அம்பலமாகியுள்ளது. ஏன்னா அவர் செந்திலும் இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? அவங்கள நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு கேட்டோம். ரொம்ப நாளாகி போச்சு நான் அவங்கள பார்த்து. அப்போ கேட்டதுக்கு இல்லை அவர் இருக்காரு, அவங்க வேலைக்கு போயிருக்காரு, நைட் ஆனால் வருவாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இதனால் பெரும் அதிர்ச்சி அடைந்திருப்பது மேனகாவின் தாயார் லக்ஷ்மிதான். மாமியார் பத்மினியை கடத்திய மேனகா கடைசியாக கொமக்கம்பேட்டில் உள்ள தனது அம்மா வீட்டிற்குத்தான் அழைத்து வந்திருக்கிறார். அப்போது பத்மினி தன்னிடம் எதுவும் வாய் திறந்து பேசவில்லை என்கிறார். மேனகாவும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்தவில்லை என்றும் சும்மா அழைத்து வந்ததாக சாதித்திருக்கிறார். நைட்டு 12 மணி இருக்கும் போலீஸ்கார் வந்து மேனகாவை வீட்டுக்கு நேரம் இட்டு வந்து அது வந்தது. நேரம் வந்து
ஆளை பார்க்கும்போது சரியான நிறைய கை கல்லாம் சுழின்னு சொல்லி என்ன எங்கிட்டு என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல, எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியல. அத்தை நானே உனக்கு கத்தினேன், அத்தை உனக்கு கத்தின வந்து கேட்டுச்சு. வீட்டில் வந்து விட்டுட்டு அத்தை நானே உனக்கு கத்தினேன்னு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடு. நீ போ உட்கார வைன்ட்டாரு. வண்டியில் உட்கார வச்சுட்டு எங்களை வந்து நோண்டி கிடையாது, எங்களை வந்து இருக்கிறத நாங்கள் சொன்னோம். இந்த பொண்ணு கிடையாது, அந்த அர்ஜென்ட் கிடையாது. மேனகா தற்போது வரை தலைமறைவாகவே இருந்து வருகிறார். போலீசிடம் சிக்காமல் இருக்க உஷாராக செல்போன் பயன்படுத்துவதை தவிர்த்து விட்டார். தினமும் வீட்டிற்கு போன் செய்வது, வாடகை வசூலிக்க வருவது என ரகசியமாக நடமாடும் மேனகா போலீசாருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறார். தனது மகளை பிடித்து விசாரித்தால்தான் உண்மை எதுவென தெரியும் என கூறும் மேனகாவின் தாயார் இந்த கொலைகளால் அவமானத்தில் கூனி குறுகி நிற்பதாக கண் கலங்குகிறார். என்ன ப்ராப்ளம்னா அவங்க அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை தேடிக்கினாங்க. என் மரும்புல மாதிரி சரியில்லை தேடிக்கின்னு கேட்பாரு பேச்சு கேட்பாங்களா, அது எல்லாமே சேர்த்து டிவியில் பார்த்தா நான் நம்பாத இருக்குதா. இப்போ எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காரு இருந்தார். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து அவன் போய் வெளியால் கூட எங்கிட்ட செத்துருக்கணும், ஓடிக்கணும், பண்ணியிருக்கணும். இதில் சம்மந்தம் பொண்ணவும் பட்டிருக்குது, வீட்டுக்காரன் பட்டுற அப்போ எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அது ஒரு வேதனை தான் எனக்கு. என் பேச்சு என் பொண்ணை கேட்கறது, வீட்டுக்காரன் கேட்க மாட்டாங்க. மேனகாவை காவல்துறை கைது செய்து விசாரிக்கும் போதுதான் 3 கொலைகளுக்கும் உண்மையான காரணம் என்னவென தெரிய வரும்.